பாவமெல்லாம் செய்துவிட்டு நம்ம பாசையில இப்படி கொஞ்சம் காணிக்கை கொடுத்தா ஆண்டவர் மன்னிப்பாரா? கொஞ்சம் 4 ஏழைகளுக்கு உதவி செஞ்சா என் பாவம் மன்னிக்கப்படுமா? இப்ப நாம் பாவம் பண்ண பிறகு இந்த மாதிரிப்பட்ட பலிகளை அவர் விரும்ப மாட்டார். பாவத்தில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளையே, பாவ மன்னிப்புக்கென நாம் செய்கிற நேர்ச்சைகளினால நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகாது. நொறுங்குண்ட இருதயம், அது தான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். நமக்குள்ளே மனம் திரும்புதலை கொண்டு வரும். எச்சரிக்கப்படுகிறதான நேரத்தில் எனக்குள்ளே ஒரு இருதயம் நொறுக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தருவாரே. ஆனால் நீங்க நினைச்சுக்கிடணும், கர்த்தர் என்ன தூக்கி எடுக்க ஆரம்பிக்கிறார் என்று நினைச்சுக்கிடணும். என்ன எச்சரித்தாலும் அவங்க அப்படி செஞ்சாங்க, ஆகையினால நான் இப்படி செஞ்சேன். அவங்களை விட நான் பரவாயில்ல, இவங்களை விட நான் நல்லா இருக்கிறேன். தவறு செய்யும் போது சிலரை பார்த்திருக்கீங்களா? தலைகீழானாலும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, என்ன செஞ்சாலும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. என்ன நான் செஞ்சது தப்பா? நான் ராஜா கிட்ட இப்படியா பேசுறேன்? நான் யார் தெரியுமா? என்கிட்ட இப்படியா பேசுறேன்? நான் சாப்பாடு போட்டாதான் உனக்கு சாப்பாடு தீர்க்கதரிசியே, நீ என்கிட்ட வந்து பேசுற? அப்படி நியாயப்படுத்தவோ எச்சரிக்கிறவர்களை அசால்ட்டாக எண்ணவோ அவர் விரும்பவில்லை. அவர் உடனே இருதயத்தை நொறுக்கி விட்டார். அநேகரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்மகிட்ட இன்னும் வராததா.